ஸோ அந்த 4 பேரை ஒதுக்குங்க. 4000 தேவர்கள் உங்க கூட இருக்காங்க. ஜெயிச்சிட்டா பிரச்சனை இல்லை, தோத்துட்டா மானம் போயிடுமே நம்ம நினைக்கிறோம். நம்ம ஏற்கனவே மானம் ஜாஸ்தி போயிட்டு தான் இருக்குது. துணிந்தவனுக்கு மட்டும்தான் இந்த வெற்றி. துணிஞ்சு நில்லுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நீங்க போய் சேருவீங்க. அத்தனை கைத்தட்டுதலும் உங்க காதுக்குள்ள வந்து ஒலிக்கிற மாதிரி சாய்ப்பா செய்வாரு. உங்க திறமைகள் செதறி கிடக்குதுங்க, அத்தனையும் ஒன்னா சேருங்க, ஒன்று உருவாக்குங்க, சவால்களை எதிர்கொள்ளுங்க. வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ பயப்படாதீங்க. முழு மூச்சோட செயல்படுங்க. கவனத்தை வைங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக சாய்ப்பா செய்து கொடுத்து உங்களை ஒரு இடத்துல கூட்டு போய் உட்கார வச்சு அழகு பார்ப்பது தான் அவருடைய லட்சியம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு வாரமாக நம்ம கொடுத்த பதிவில் மிகப்பெரிய ஒரு வழிகள் சாய்ப்பா காட்டுறாங்க. ஒரு பெரிய வெளிச்சம் எனக்குள்ளே இருக்குது. அந்த வெளிச்சத்தை சாய்ப்பா ரொம்ப இயல்பாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ நம்பிக்கை பெருகுது அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. ஸோ பலரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் இங்கே கடவுளுக்கு காணிக்கையாக்கலாம். நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி நடை போடலாம். யார் என்ன சொன்னாலும், யார் எதை செஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படாத மனிதர்களாக நாம் வாழணும், வாழ்ந்தே தீரணும். ஸோ கட்டாயத்தின் பேரில் வாழ்கிறத விட ஒரு இஷ்டத்தின் பேரில் நம்ம இங்கே வாழ்வதற்கு முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அதோட தனித்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ பல பேரோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் எங்கே தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சி நம்பி அழுது புலம்பி வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கும். கீழே இறங்க இறங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. மேலே உயர உயரதான் அத்தனை பேரும் மதிப்பாங்க. அப்போ உயர பறக்க முயற்சி பண்ணணும், கீழே இறங்க முயற்சி பண்ணக்கூடாது. நீங்கள் முயற்சி பண்ணாமலே கீழே இறங்கிட்டு இருக்கீங்க. அப்போது நாம் சில நேரத்தில் சுய நினைவு இருக்கோமா அப்படின்னு தெரியல. பல பேருக்கு சிந்தனை இல்லை. பல பேருக்கு துக்கம் மட்டும்தான் தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு சோதனையாக மாறுது. உங்களால் இப்போ கூட சொல்கிறேனே, எல்லாம் முடியும், முடியாததுன்றது எதுவுமே இல்லை. 1 மணி நேரம் நல்லா டிசைட் பண்ணி பாருங்கள். ஏன் முடியாது, எதுக்கு முடியாது? அடுத்தவன் சொன்னதால் நான் விழணுமா, நான் வீழ்ந்து தான் ஆகணுமா? என்னோட கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார்னு நீங்கள் நம்பணும். எஸ், உண்மை. நீங்கள் அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கும்போது கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார். கடவுள் கேள்வி மேலே கேள்விகள் கேட்பார். அந்த கேள்விகள் கேட்கறதுக்கு பதில்கள் இல்லாமல் நீங்கள் தடுமாறணும். கடைசி காலத்தில் வாழ்க்கை பின்னுக்கு போகலை, நாம் பின்னுக்கு தள்ளுறோம். அடுத்தவன் 4 பேர் உங்களை சேர்ந்து தள்ள தான் செய்வான். ஆனால் அவனை தள்ளிட்டு வரக்கூடிய ஒட்டுமொத்த வலிமை உங்ககிட்ட இருக்குது. அதை புரியாமல் நீங்களும் கீழே பொத்து பொத்துன்னு விடுறீங்க. உங்களை விட வலிமை இல்லாதவன் லைட்டாக தொட்டாவே நீங்கள் விடுறீங்க. அப்படி தான் இப்போ விழுந்து கிடக்குறீங்க. அப்போ இந்த நிலை மாறணுமா மாற வேண்டாமா? எத்தனை பேருக்கு மாறணும்னு ஆசைப்படுறீங்க? கமெண்ட் பண்ணுறீங்களா? அப்போ ஒரு நாளையும் நம்ம எப்படி பண்ணுறோம்? ஒரு விதமான புலம்பல்கள், ஒரு விதமான நெருக்கடியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
நீங்கள் உங்கள் மனசில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை, ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தி அங்கே இருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு சிறையை நீங்களே அமைச்சிக்கிட்டு வெளியில் வர துடிக்கிறன்ற பேரில் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், சாட்டர்டே நைட்டு ஒரு ஆடியோவில் கொடுத்துருந்தோம், அடுத்த அவதாரம். ஆனால் அடுத்த அவதாரம் எடுக்க வேண்டிய நேரம். பட் இப்பயும் நம்ம அமைதியாக, நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதனால் என்ன பண்ண முடியும், தீர்க்க முடியுமா, போக முடியுமா, வர முடியுமா, இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து புலம்பிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் முடிவு மாறாது. நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கை துன்பத்தில் கழியும். இன்பம் வேணுமா வேண்டாமா? அப்போ இன்பம் வேணும்னா இந்த இடத்த எல்லாத்தையும் டோட்டலாக விட்டுட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறகடிச்சு பறப்பீங்க. அது வரைக்கும் சிறைக்குள்ளே தான் இருக்கணும். சிறைக்குள்ளே இருக்கும்போது சிறகடிச்சு பறக்க முடியுமா? இல்லை சுதந்திரம் தான் கிடைக்குமா? இல்லை வேறு எதாவது திங்க் பண்ண முடியுமா? ஸோ எதையுமே செய்ய முடியாது. அப்போ கடவுள் உங்ககிட்ட வரலை அப்படின்னா கடவுளை வருவதற்கு உண்டான எந்த வழிகளையும் நீங்கள் ஏற்படுத்தலை. எல்லாத்தையும் தடை செஞ்சீங்க. தடை செஞ்சு கடவுளும் நெருங்க முடியல. நல்ல புனிதமான பரிசுத்தமான மனிதர்கள் கூட உங்களை நெருங்க முடியல. அப்போ யார் நெருங்குறாங்க? சாத்தான் கூட்டம். சாத்தான் கூட்டம் வேதம் ஓதுனா நீங்கள் எப்படி மயங்குறீங்களோ அது மாதிரி மயங்கி கிடக்கிறோம் இந்த துன்பத்திலையும் இந்த புலம்பல்கள் மூலமாக. அப்போ எல்லா மனுஷனுக்கும் துன்பம் இருக்குது. ஆனால் யாரும் உங்களை போல இல்லை. நீங்கள் மாறி நிறைய மனுஷங்களானதான் இன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது இல்லாமல் தோல்வியின் முகம் பார்த்தே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். அப்போ இது எல்லாத்தையும் ஓரங்கட்டணும். சாயப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும். சாயப்பா அற்புதத்தை செய்வதற்கு தயாராக இருக்காரு. ஆனால் அதுக்கு உண்டான வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிச்சிருக்கோமா? அன்பே சார், அடுத்த அவதாரத்தை மறுபடியும் நான் ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, போதும் இந்த கஷ்டத்தை நினச்சி அழுதது போதும், புலம்பல்களை நினச்சி அழுதது போதும். நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்தப்பட்டீங்கன்றது கடவுள் சொல்கிறாரு. உங்களுக்கு வீழ்த்தப்பட்டீங்க, எஸ். ஆனால் வீழ்த்தப்பட்டு முடிஞ்சிடுச்சு. ஆனால் திரும்ப நினச்சிக்கிட்டே இருந்தால் மறுபடியும் வீழ்த்தப்பட்டதுக்கு உண்டான அந்த பலம்தான் உங்களுக்கு சேரும். அப்போது அந்த பலம் வரும்போது நீங்கள் இன்னமும் பலகீனமாக மாறுறீங்க. ஸோ கடந்து போங்க. ஒரு பக்கத்தை படிக்கிறோம், அந்த பக்கத்தில் மிகப்பெரிய கஷ்டம் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதையும் படிக்கிறோம், அடுத்த பக்கத்துக்கு போகிறோம். ஆனால் கஷ்டங்கள் இருக்கக்கூடிய பக்கத்தை திரும்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசமான செயல். அந்த மோசமான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால தான் வாழ்க்கையும் எல்லாரும் பேசுகிறாங்க, நம்மளை எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க. முகம் தெரிஞ்சவன் பேசுகிறான், அசிங்கப்படுத்தினான். இப்போ முகம் தெரியாதவனும் அசிங்கப்படுத்துகிறான். இதுதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, எனக்கு கெட்ட நேரம், எதை செஞ்சாலும் செட் ஆக மாட்டேங்குது, என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சுன்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம அதே இடத்துல விழுந்து கிடக்கிறதால. அதனால தான் தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேரும் நம்மளை மதிக்கலை. ஸோ தொடர்ந்து ஒரு மனுஷன் உங்களை மதிக்கலைன்னா என்னாகும்? உங்கள் வாழ்க்கை மகாமோசமாக போகும். மட்டம் தட்டுவாங்கங்க. கீழே விழுந்துட்டீங்கன்னா மட்டம் தட்டுவாங்க. ஒன்றுத்துக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் கூட உங்களை மட்டம் தட்டுவான். என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சுன்றேன் நான் தான். ஸோ எல்லாமே நடந்துச்சு. அதனால தான் இந்த அனுபவத்தை வச்சு சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ எழுந்திருக்கும் போது அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் பாருங்க. அந்த நம்பிக்கையின் படி உங்கள் வாழ்க்கையை உயர்வுகள் அடைவதற்கு உண்டான அத்தனை வழிகளும் அப்போ தான் தெரியும். ஸோ கீழே விழுந்தால் தெரியாது, எழுந்திரிச்சு பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படி நம்ம இதில் இருந்து காப்பாற்றிக்க முடியும், கடவுள் கொடுக்குற வழிகள் என்ன, கடவுள் கொடுக்குற அறிவுரைகள் என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது செய்யும்போது இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே தெரியும். அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களை செதுக்குவதற்கு உண்டான ஒரு வழித்தடத்தை அது அமைச்சு கொடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் போராடணும்.
ஆனால் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ இதுதான் நம்ம என்றைக்குமே மனதார நினைக்க வேண்டும். மனதார நினைக்கும் போது, மனதார கற்பனை பண்ணும்போது தான் உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் எதை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லாமலே போகும். ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளிச்சத்தை தேடுற மாதிரி. பட் இருட்டுக்குள்ளே உட்காந்துட்டு தான் வெளிச்சம் யாராவது அடிப்பாங்களா என்ன? ஸோ யாரும் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும்? இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு போகணும். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட விஷயங்களால தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் முடங்கி கிடக்கிறோம். நம்ம மேலே நமக்கு மதிப்பு இருக்குதா? கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் உங்களை மதிக்கிறீங்க? உண்மையிலேயே கமெண்ட் பண்ணுங்கள். நேர்மையாக கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் உங்களை மதிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு உங்களால் சிறப்பான ஒரு இடத்துக்கு போக முடியும்னு நம்புறீங்க? மனதார நம்பிக்கையோட சொல்லுங்கள். நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எதுவுமே முடியாதுன்றது இல்லை. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பல பேருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ கூட யோசிக்கிறீங்க கமெண்ட் பண்ணுறதுல கூட, இல்லை நான் நம்பிக்கையோட தான் இருக்கேன் அப்படின்னு. எதுக்கு? நீங்கள் தப்பாக சொல்லணுன்ற அர்த்தம் இல்லை, சொல்கிறதுக்கு கூட பயப்படுறோம். ஒருவேளை கடவுள் இப்படி சொல்லிட்டு கடவுள் கோச்சிக்கிட்டாருன்னா அப்படின்னு. கடவுள் கோச்சிக்க மாட்டார். உண்மையாக பேசுகிறவங்கள கடவுள் எந்த காரணத்தை கொண்டும் கோச்சிக்க மாட்டார். அப்படி கோச்சிக்கிற ஒரு கடவுளே இல்லை. மனுஷன்தான் உண்மையை சொல்ல கோச்சிப்பான். அந்த மனுஷனுக்கு பொய் சொல்லி பாருங்க, உங்கள் தலைமையில் வச்சு ஆடுவான். உண்மையை சொல்ல கோச்சிப்பான். உண்மையை சொல்ல உங்களை விட்டு போயிடுவான். ஆனால் நாம் மனுஷனையும் கடவுளாக மாற்றுறோம் இங்கே. ஸோ கடவுள் வேறு, மனிதன் வேறு. ஸோ கடவுளோட கொள்கை வேறு, மனுஷனோட கொள்கை வேறு. கடவுளோட கேரக்டர்ஸ் வேறு, மனுஷனுடைய கேரக்டர்ஸ் வேறு. ஸோ அதை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. இவன் லெஃப்ட்னா கடவுள் ரைட்டு. ஸோ அந்த அளவுக்கு எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் கடவுளுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும். ஸோ இதை எதையுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம், போட்டு கன்ஃபியூஷன் ஆக்கிக்க வேண்டாம். ஒரு கிளியர் விஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா நம்பிக்கைகளும் உங்களுக்குள்ள வரணும்னா இன்னும் ஆழமான வழிகளை நீங்கள் சிந்திக்கணும். அதுதான் முதல் பாயிண்ட். நம்பிக்கை இங்கே 10% கூட இல்லை, 20 கூட சுத்தமாக இல்லை. 100% கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னு ஒரு சாராம் சொல்லிக்கிட்டு அவங்க தொடர்ந்து அழுகுறாங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ தெரியலன்னு. அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எங்கே போச்சு? நாம் நினச்சிக்கிட்டோம் இதுதான் நம்பிக்கைன்னு. நாம் நினச்சது நம்பிக்கை கிடையாது. நம்ம நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே விதைக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம அழ வேண்டிய அவசியம் இருக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கடவுளோட விருப்பத்தின்படி இங்கே எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் என்னைக்கு முழுமையாக ஃபீல் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய நம்பிக்கை அப்படின்றது அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா வாழ்க்கை வளமாகும். வாழ்க்கை வளமாச்சுன்னா உங்கள் கை ஓங்கும். உங்கள் கை ஓங்குச்சுன்னா உங்களை சுற்றியும் ஒரு பாசிட்டிவான மனிதர்கள் இருப்பார்கள். என்றைக்குமே சந்தோஷமும் நம்பிக்கையும் பெருகி இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அன்னைக்கு அப்போ ஃபீல் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே அந்த உண்மையான நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அது நடக்கும். அது வரைக்கும் நம்பிக்கைன்னு வச்சுருக்கோமே, அது இஸ் நாட் அ நம்பிக்கை. அது அவநம்பிக்கையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்பிக்கைக்குரிய இடத்துல நாம் வைக்கல, நம்ம மனசை கொண்டு போய் செலுத்தலை. ஒரு சின்னதாக மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தால் கூட அதனால நம்ம மிகப்பெரிய அளவில் பயப்படுறோம், கவலைப்படுறோம், கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறோம். எந்தெந்த விஷயங்கள்லாம் முழுமை பெறுதோ அதுதான் வெற்றியோட ஆரம்பமாக இருக்குது. ஆனால் நம்ம நம்பிக்கை அப்படின்றது முழுமை பெறலை. முழுமை பெறாத நம்பிக்கை தோல்வியில் தான் முடியும். அதே பிரச்சனைகள் தான் இங்கே தோல்வியில் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த முழுமை பெறக்கூடிய நம்பிக்கை தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்போ எந்த கவலை வந்தாலும் உங்களால் சந்தோஷமாக அதை ஃபேஸ் பண்ண முடியுதா? எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி பண்ணிடலான்ற நம்பிக்கை இருக்குதா? அதற்கு உண்டான வழிகளை நீங்கள் செய்கிறீங்களா? இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா
அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை உங்களுக்கு மந்தமாக்கப்படுகிறதா? ஸோ இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க, நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்க. முழுமையான நம்பிக்கை வருகிறவர்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது பெருசா தெரியாது. அன்றாட வாழ்க்கையில எந்த விதத்திலையும் மந்த நிலைமை வராது. ஆனா நம்பிக்கை இருக்குதுன்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் மந்தத்தனம் இருக்கும். இன்னும் சில பேர் அந்த வேலை செய்யாம கூட இருப்பாங்க. இதுதான் நடக்குது. அதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்க புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ தூரம் நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு. இதையே நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப அந்த முழுமையான நம்பிக்கை எங்க போச்சு? காணாம போயிடுச்சா? யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா என்ன? முழுமையான நம்பிக்கை பத்திரமா இருக்குது. ஆனா நீங்க இன்னமும் பழைய விஷயங்களை நினைக்கும் போது அந்த நம்பிக்கை காணாம போகுது. புது விஷயங்களை நினைக்கும் போது நம்பிக்கை தானா கண்ணுக்கு முன்னாடி வருது. ஸோ இந்த நம்பிக்கை அப்படின்றது திடீர்னு காணாம போகும், திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆனா அது காணாம போகாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது நம்ம அவரவரோட மனநிலையை பொறுத்து இருக்குது. உங்க மனநிலையை பொறுத்து தான் அத்தனை விஷயங்களும். அப்போ என் கண்ணு முன்னாடி அந்த நம்பிக்கைன்ற ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்னா பழைய வாழ்க்கையை பத்தி யோசிக்காதீங்க. நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில கடவுள் உங்களுக்கு அற்புதம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதை நம்புங்க. செய்ய போகிறாருன்னு நம்ம சொல்லல, செய்து கொண்டு இருக்கிறாருன்னு நம்ம சொல்றேன். செய்ய போவதுன்றது வேற, செஞ்சாருன்றது வேற, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றது வேற. அப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார்ன்றதை எப்படி நான் ஃபீல் பண்ண முடியும்னா அவர் மேல முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அப்போ உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தை சுத்தமா மண்ணை போட்டு புதைச்சிடலாம். எதிர்காலத்தை பத்தி பயப்படுறத நிறுத்திடலாம். நிகழ்காலத்துல சந்தோஷமா வாழ்ந்து ஒரு விஷயத்தையும் பொறுமையா நிதானமா அலசி ஆராய்ச்சி பண்ணி ஃபேஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றின்ற இடம் 100க்கு 100 உறுதியாக்கப்படுது. உறுதியாக்கப்பட்ட வெற்றி நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் அன்பேசாயில. எழுதி வைக்கப்பட்ட வெற்றி, உறுதியாக்கப்பட்ட வெற்றி, எல்லா வெற்றிகளும் உங்களுடன். வேண்டுமா வேண்டாமா? வெற்றி வேணுமா வேண்டாமா? ஆனால் அந்த வெற்றி வேணும்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன், அதை நீங்க கேட்கணும். ஒரே ஒரு விஷயம், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை பத்தி கவலைப்படாம வாழ்க்கைய முழு மூச்சோட வாழணும். நான் ஜெயிச்சிருவனோ நான் தோத்துருவனோ, ஒரு செயலுக்கும் நம்ம இந்த மாதிரியான விஷயத்தை தான் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஜெயிச்சிருவனோ தோத்துருவனா, ஜெயிச்சிருவனா தோத்துருவனா, ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, தோத்துட்டா மானம் போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு. நான் தெரியாம கேட்குறேன், இப்போ மட்டும் என்ன இருக்குது? இப்போ மட்டும் நம்மளை யாரும் கழுவி ஊத்தலையா? யாரும் நம்ம திட்டலையா? மானத்தை பொங்க போட்டு வித்துட்டு தானே இருக்காங்க. விற்கிறாங்களா இல்லையா சொல்லுங்க? ஒரு மனுஷனும் அவமானப்பட்டு தான் அன்பேசாய் குடும்பத்தில் வர முடியும். ஏன்னா இங்க ஏமாந்தவன் தான் ஜாஸ்தி, ஏமாத்துறவனுக்கு இங்க வேலை இல்லை. ஏமாந்தவன் தான் ஜாஸ்தி, ஏமாந்தவன் தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப ஏமாந்துருக்கோம், அவமானப்பட்டு இருக்கோம், அவமானப்பட்டு தான் ஏமாந்துருக்கோம். அவமானப்படாம ஏமாற முடியாது. எல்லா கஷ்டங்களும் அனுபவிச்சதால தான் அன்பேசாயில உட்கார்ந்துருக்கோம், சேர்ந்துருக்கோம், எல்லோரோட கை கோத்து நின்றுட்டு இருக்கோம். சாய்ப்பா எங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட கைப்பிடியோட தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான உறவு பெரிய ஒரு பலமா நமக்கு இருக்குது. இந்த பலம் தான் நம்ம வாழ்க்கையை மாத்த போகுது. இந்த பலம் தான் உங்க வாழ்க்கையே மாத்த போகுது. அப்ப ஜெயிக்கிறத பத்தி தோக்குறத பத்தி என்ன கவலை? தோத்துட்டா மானம் போயிடுமே நினைக்கிறேன். இப்ப மானம் போகாமலா இருக்குது. அந்த மாதிரி நீங்க துணிஞ்சு நிக்கணும். சோ துணிஞ்சவனுக்கு தான் இந்த உலகம்.
பயந்தவனுக்கு இந்த உலகம் இல்லை. பயந்தவனுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. துணிந்து நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு தோத்தா கூடப்பா துணிஞ்சு நின்னாம்பா. அவன் தோத்துதான்ப்பா போயிட்டான், ஆனா துணிஞ்சு நின்னாம்பா. சவால்களை அப்படி சமாளிச்சான்ப்பா. அந்த பெயரோட நம்ம போய் சேரலாம். ஸோ தோத்தாலும் ஜெயிக்க முடியுன்றத அன்பே சாய் குடும்பத்தில் மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, எத்தனையோ சேனல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தோக்கிறத பற்றி தான் அதிக கவலைப்படுற மாதிரி தான் பேச்சு இருக்கும். ஆனால் அன்பே சாயில் மட்டும்தான் தோக்கிறது நல்லது, தோத்தாலும் வெற்றி அடைகிறோன்ற ஒரு புதிய அந்த வாசகம் கேட்கும் போது எனக்கு அவ்வளோ உடம்பு புல்லரிச்சுது. இப்போ எந்த விதமான முடிவையும் எதிர்பார்க்காம நான் செயல்பட்டிருக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், பலமான மனுஷியா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஏன்னா துணிந்தார்கள், தோல்வியை பற்றி பெருசாக எடுத்துக்கல, வெற்றியை பற்றியும் பெருசாக எடுத்துக்கல, செயல்களில் மட்டும் கவனத்தை வச்சாங்க. செயல் புரிவதே அவங்க நோக்கம், அவங்க லட்சியமா இருந்தது. அதனால அவர்கள் வென்றார்கள். அந்த வெற்றியை தான் இங்க வைங்கன்னு நம்ம சொல்றோம். உங்களுடைய திறமைகளை செதுக்குங்க. உங்க திறமைகள் அப்படி கீழே விழுந்து சல்லடையா கிடக்குது. அத்தனையும் ஒன்று திரட்டணும். ஒன்று திரட்டி முதல்ல அதை உருவத்தை கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கலாம். உடனே டக்குன்னு பண்ணிட முடியாது. இதுக்கு நிறைய நிமிஷங்களோ நேரங்களோ நொடிகளும் தேவைப்படுது. முதல்ல நீங்க தனியா இருக்கிற படங்குங்க. உங்க கூட என்னைக்குமே 4 பேரோட இருக்காதீங்க. இந்த 4 பேர் நாசமா போறதுக்கு மட்டும்தான் வழி சொல்லுவான். ஒருத்தன் செய்யணுவான், ஒருத்தன் செய்யாதன்னு சொல்லுவான். செய்யாதன்னு சொல்றவனை கூட நம்பிடலாம், செய்யணும் சொல்றவன் நம்ப எடுக்கூடாது. அவனுக்கு என்னன்னா உங்களை ஏதாவது சிக்கலில் மாட்டி விடணும்னு நினைக்கிறவன். ஸோ அப்படிப்பட்ட நரிகள் கூட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த நரிகள் கிட்டே இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் சாய்ப்பா தேவைப்படுறாரு. இங்கே புரியுதா உங்களுக்கு? கடவுள் ஏன் தேவைப்படுறாருன்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பதில்கள் தான். நரிகள் கூட்டத்தில் தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நரிகள் கூட்டத்தில் தந்திரம் செய்து நம்மளை காலவாரி விடக்கூடிய கும்பலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே காப்பாற்றணும்னா அவர் நினைத்தால் மட்டுமே காப்பாற்றப்படுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யணும். அன்பே சாயோட அடுத்த அவதாரம்னு சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் செய்யாமல் உங்களால் எதையுமே செய்ய முடியாது. வாழ்க்கை வாழுங்க, சிறப்பாக வாழுங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழுங்க. செய்யக்கூடிய விஷயத்தை தெளிவாக செய்யுங்க, முழு கவனத்தோடு செய்யுங்க. 4 பேரை ஒதுக்குங்க. 4000 தேவர்கள் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னு நம்புங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.